சித்திரை திருவிழாவின் 12ஆம் திருநாள் இன்றோடு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுடைய விழா இனிதே நிறைவு பெறுகிறது. தீர்த்தம் தேவேந்திர பூஜை. இன்று இரவு மீனாட்சி அம்மன் ரிஷப வாகனம், சுந்தரேஸ்வரர் ரிஷப வாகனம் உலா. 12ஆம் நாள் திருவிழா தீர்த்த திருவிழா. சிவானந்தமாகிய பேரின்பக் கடலில் ஆன்மா திளைப்பதை குறிக்கும். பொங்கித் ததும்பி பூர்ணமாய் ஏக உருவாய் கிடக்கும் இறையின்ப வாரியில் ஆன்மாக்கள் முற்றும் ஆழ்ந்து ஆனந்திப்பதை தீர்த்தவாரி குறிக்கின்றது. இதனை மகாருத்ரபாத தீர்த்தம் என்பர். இரவு ரிஷபவாகன சேவை மிகவும் முக்கியமானது. அடியார்களுக்கு ஆண்டவன் அருள் புரிய ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி புறநாதிகளால் நன்கறியலாம். அருள் பெற்ற ஆன்மா ரிஷபமாகும். அதன் வெள்ளை நிறம் அதனிடத்து எவ்வித மாசும் இல்லை என்பதை உணர்த்தும். தர்மம் என்ற அறத்தையே 4 கால்களாக கொண்டுள்ளது. சமம், விசாரம், சந்தோஷம், சாதுங்கம் என்ற 4 அறங்களும் 4 கால்களாய் அமைந்துள்ளன. மாசற்ற அற வடிவமான ஆன்மாக்களிடத்து இறைவன் வந்து அமர்வான் என்பதை இது குறிக்கின்றது. இது அனுக்கிரக கோலம். நேயர்களே, சித்திரை திருவிழாவின் 12 நாளும் கோட்டோவியமாக தங்கள் பார்வைக்கு வந்தது. மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து ஆதரவு தந்து வாழ்த்திய அன்பு உள்ளங்களுக்கு என் நன்றியும் வணக்கங்களும். மீண்டும் சந்திப்போம். செய்து வரும் நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு. நானாட்சி செய்து வரும் நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு. கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு. கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு. கோனாட்சி பல்லவர் தம் குளித்தோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. கோனாட்சி பல்லவர் தம் குளித்தோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. கொடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. கொடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு.